கிட்டத்தட்ட தங்கமும் US டாலரும் ஈக்குவல் ஃபுட்டிங் மாதிரி இருந்தது. இப்போ அந்த நிலைமையில மாற்றம் வருது. அதனால தான் தங்கம் அப்பர் ஹேண்ட் எடுக்குது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வழங்கும் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டூட் வெற்றி நடை போடுகிறது. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. MCR Pure Cotton Club formals and casual shirts. இது வரைக்கும் ரொம்ப விளையாட்டா எடுத்துக்கிட்டவங்க தங்கத்தை இனிமே சீரியஸா எடுத்துக்கணுமா? தங்கம்னா ஏறிட்டு தான் இருக்குன்னு நினைப்பாங்க. நான் எடுத்த டேட்டா நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தான் வேறு வழியே இல்லைன்ற மாதிரி ஏற்றிக்கிட்டு போய் ஒரு லெவலுக்கு மேலே தாங்க முடியாமல் மொத்தம் சரிஞ்சு விழுந்துது. வந்து காலையில் 10:30 மணி லண்டன் டைமு 10:30 AM ஒரு முறை அவங்க ஒரு முடிவு சொல்கிறாங்க, தங்கம் இதான் இன்னைய விலை. மத்தியானம் ஒரு முறை 3 மணிக்கு சொல்கிறாங்க இதான் விலை. அப்போ அவங்களுக்கு யார் விலை சொல்கிறா? இப்போ சாதாரண மக்கள் வாங்குறது கிராம்ஸ், சவரன், அரசாங்கங்கள் வாங்குறது டன்ஸ். இப்போ வந்து வேர்ல்டு கோல்டு கவுன்சில் சொல்கிறாங்க 22லேருந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக உலகத்தில் இருக்கிற ரிசர்வ் பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் 1000 டன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு மத்திய வங்கியே இந்த அளவுக்கு வாங்கி குவிக்கும் போது நார்மலாக இருக்க சாதாரண மக்களுக்கு வந்து தங்கத்து மேலே முதலீடு அப்படிங்கிறத நம்ம இவ்வளோ நாள் விளையாட்டாக எடுத்துக்கிட்டதை இனிமேல் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணுமா அப்படின்னு ரொம்ப ஏறிடுச்சா இன்னமா ஏறும்ங்கிற பயம் இருக்குது. அதுக்கப்புறம் இவ்வளோ ஏறிடுச்சா விழுந்தாலும் விழுன்னு இருக்குது. இல்லை எல்லாரும் வாங்கிட்டு இருக்கானுங்க, ஏறத்தான் செய்யும்ன்ற மாதிரி இருக்குது. அதனால இதுக்கு பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அன்சார்ட்டட் டெரிட்டரி, நியூ டெரிட்டரி. ஸோ பீப்புளுக்கு தெரியாதனால இதில் ஓவராக போய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ எல்லாரும் சொல்லி வெள்ளி மதிப்பு தெரிஞ்சு போச்சு, சேஸ் பண்ணுறாங்க. பட் சேஸில் வந்து லாஸ்ட் லெக்கில் இருக்கவங்க ஆபத்து. ஆனால் லாஸ்ட் லெக் எப்போன்னு தெரியாது. இப்போ கோல்டு விலை ஏறுறதுங்கிறது எவிடன்ஸ் எல்லாரும் பார்த்துட்டாங்க. இப்போ எதுவுமே ஒரு வருஷத்தில் 55% 60% ஏறலை. இப்படி ஏறின ஒரு பொருளை நான் ஏன் விடணும்? அப்போ எல்லாரும் வாங்குறாங்க. அதில் கோல்டில் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாஸ் அதை திறந்தாலே தங்கம் வெள்ளி சார்ந்த நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கோம் சார். ஒரு கன்ஃபியூஷனான மனநிலையில் தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் இப்போ வாங்காதீங்க விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம்னா ஏன் இவ்வளோ தூரம் தங்கம் வெள்ளி பற்றி பேசுகிறோம்னா அது வந்து எளிய மக்களுக்கான ஒரு முதலீடாக இருந்திருக்கு. ரொம்ப குழப்பம் இல்லாத முதலீடாகவும் இருக்குது சார். பங்குச்சந்தை மாதிரி இல்லாமல், அதாவது பயம் சார்ந்து இல்லாமல். இப்போது கேள்வி என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ரொம்ப விளையாட்டாக எடுத்துக்கிட்டவங்க தங்கத்தை இனிமே சீரியஸாக எடுத்துக்கணுமா? அதாவது நீங்கள் சொல்கிறது மாதிரி சோஷியல் மீடியாவில் பல பேர் வந்து வாங்கலாமா விற்கலாமாங்க 2 சைடும் இருக்குங்கிறீங்க இல்லையா? நான் இது ஒரு கிளாரிஃபிகேஷனாகவே சொல்லணும்னு பார்க்குறேன். இப்போ நீங்கள் என்ன கூட வந்து கேட்குறீங்க, கோல்டு பற்றி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நான் இல்லை, யாராலையுமே இப்போ அமெரிக்க அதிபரால் கூட நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் கோல்டுன்னு சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ ஏற்கனவே நடந்தது ஏன் நடந்ததுன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஈவெண்ட் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்போது நமக்கு கிளியராக தெரியுது இதனால தான் நடந்துருக்குதுன்னு டேட்டா இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு தான் ஃபோர்சியபிள், அதுக்கு மேலே வந்து அது ஃபோர்சியபிள் இல்லை. அதனால் இப்போ சொல்கிறவங்க எல்லாருமே ஒரு எஸ்டிமேஷன் தான். எஸ்டிமேஷன் கூட இல்லை, கொஞ்சம் கெஸ்ஸு கொஞ்சம் எஸ்டிமேஷன் ரெண்டும் சேர்ந்து அப்புறம் அவங்க விஷ்டிமேஷன் எல்லாம் கலந்துருக்கு. நான் ஏறணும்னு எதிர்பார்த்தா ஏறணும்னு சொல்லுவேன், இறங்கணும்னு எதிர்பார்த்து சொல்லுவேன். அதனால் இது என்னங்கிறத பெரும்பாலான விஷயங்கள், அதுவும் புதுசாக ஒரு விஷயம் நடக்கிற போது தெரியாது. நடந்து முடிஞ்ச பிறகு தான் இதனால தான் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். இப்போ கோவிட் ஆரம்பிக்கும்போது என்ன நினச்சோம், இந்தியாவுக்குள்ளார வந்ததுன்னா இந்த வெயிலுக்கு செத்து போயிடும்னு சொன்னாங்க. எத்தனை கோடி செத்தாங்க. அதனால் இது வந்து we are only trying to guess. அந்த ஒரு டிஸ்க்ளைமர் நம்ம முதல்ல வச்சுக்கோம். nobody can exactly predict அப்படின்னா அவங்க அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்கல்ல, கோல்டை போய் பண்ணிவிடுவோம். இப்போ அதுவும் நம்ம எஸ்டிமேட் பண்ணையில் என்ன பண்ணுறோன்னா பாஸ்ட் பிஹேவியர் வச்சு தான் பண்ணுறோம். இப்போ 2 கேள்வி நம்ம முன்னாடி நிற்கிது. இவ்வளோ உயர்ந்துடுச்சு, இதுக்கு மேலே உயர முடியுமா? அப்போது வந்து இல்லை இவ்வளோ உயர்ந்தால் இறங்கும். அப்போ எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, நான் பாஸ்ட் டேட்டா எடுத்து பார்க்குறேன். எப்பப்பெல்லாம் வந்து தங்கம் விழுந்திருக்கு, பெரும்பாலும் வந்து நமக்கு மனசில் நமக்கு பிடிச்சமானது நினைவு இருக்கும், அல்லது ரொம்ப பிடிக்காதுன்னு நினைவு இருக்கும். அது மாதிரி தங்கம் விழுந்தது சில பேருக்கு மறந்தே போயிருக்கும். தங்கம்னா ஏறிட்டு தான் இருக்குன்னு நினைப்பாங்க. நான் எடுத்த டேட்டா நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு முன்னாடி, கோவிட் சமயத்தில் அப்போலாம் ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷன் இருந்தது. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, 1980 தங்கம் வந்து 40% விழுந்திருக்கு. இன்றைக்கி இருக்கிற விலை வந்து 11,500 வச்சோன்னா 40% கிட்டத்தட்ட 5,000 ரூபா விழணும். அந்த மாதிரி ஒரு முறை நடந்திருக்கு வரலாறில். 1980 அப்போது வந்து
தங்கம் தான் வேறு வழியே இல்லைன்ற மாதிரி ஏற்றுன்னு ஏற்றிட்டு போய் ஒரு லெவலுக்கு மேலே தாங்க முடியாமல் மொத்தம் சரிஞ்சு விழுந்தது. இந்த ஆள் மேலே ஆள் நிற்பானுங்கள்ல பானை அடிக்கிறதுக்கு, உயரமாக போய் கடைசியால் நிற்க முடியாமல் மொத்த பேரும் விழுவான்ல, அந்த மாதிரி உயர்த்திட்டு போனால் விழுந்திருக்குங்கிறது. அப்புறம் 2012-13 அக்டோபர் 12லேருந்து மிட் 2013க்குள்ளார அந்த 9 மாதத்தில் 25% விழுந்திருக்கு. 25% டவுன். அப்போ இப்போ 11,500னா கிட்டத்தட்ட ஒரு 3,000 ரூபா விழுந்துடும். விழுந்திருக்கு, இப்போ விழுன்னு சொல்ல, விழுந்திருக்கு, நடந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா லேட்டு 2008 30% விழுந்திருக்கு தங்கம் விலை. அது ஒரு மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ். அப்போ உங்களுக்கு தெரியும் சப்ரைம் க்ரைசிஸ் வந்தது. உலகம் மொத்தத்தில் பெரிய நிறுவனங்களே காணாமல் போச்சு. ஒரே குழப்பம். கையில் வந்து விற்றா வாங்கிறதுக்குன்னா தங்கம் தான், வேறு எதையும் யாரும் நம்பி வாங்குற மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்சு அப்போது நல்ல ஷேரெல்லாம் ரொம்ப சுமாரான விலைக்கு வந்தது. ஏன்னா நோ பையர், உலகம் என்ன ஆகுன்னு தெரியல, எல்லாமே கெட்டு போச்சுன்ற மாதிரி இருந்தது. அப்போ அது மாதிரி 30% விழுந்திருக்கு. 1980லேருந்து 1990 வரைக்கும் அப்பையும் விழுந்திருக்கு ஸ்ட்ராங் யூஎஸ் டாலர்னால. இது எல்லாத்துக்கும் காமனாக என்ன அப்படின்னா, பெரும்பாலும் இது விழுந்ததுக்கான காரணம் வந்து அமெரிக்காவினுடைய டாலர் வீக் ஆகணும், அப்புறம் அமெரிக்காவில் வட்டி விகிதம் அதிகமாகும். இது ரெண்டும் நடந்ததுன்னா தங்கம் அவுட். அமெரிக்காவில் வந்து தங்கம் இது வட்டி விகிதம் வந்து உயர்ந்துக்கிட்டே போகாமல் இறங்கிக்கிட்டே வந்துச்சுன்னா ரொம்ப பெரிய ஆளுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பணத்தை கொண்டு போய் டாலரில் வச்சா சேஃப், இல்லைன்னா அவங்க பாண்டில் வச்சா சேஃப்னு நினைக்கிறாங்க. அதில் நிறைய பணத்தை அடுக்கி வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கு வட்டி வருது. அந்த வட்டி குறையிற பொழுது வட்டி குறைச்சலாக இருக்கிறத விட தங்கமே பெட்டர். வட்டி அதிகமானால் சும்மா வச்சுருக்கிற தங்கத்தை விட வட்டி கொடுக்குற யூஎஸ் டாலரே பெட்டர். கிட்டத்தட்ட தங்கமும் யூஎஸ் டாலரும் ஈக்குவல் ஃபுட்டிங் மாதிரி இருந்தது. இப்போ அந்த நிலைமையில் மாற்றம் வருது. அதனால தான் தங்கம் அப்பர் ஹேண்ட் எடுக்குது. தங்கமாக யூஎஸ் டாலராங்கிற போது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுங்கிற மாதிரி இருந்ததுனால தான் பல நாடுகள் அவங்களுடைய அந்நிய செலாவணி கையிருப்பை இந்தியா உட்பட சீனா உட்பட தங்கம் குறைவாகவும் டாலர் நிறைய வச்சுருந்தோம். இப்போ அந்த போக்கில் மாற்றம் வந்திருக்கு. அதுக்கு அரசியல் காரணங்கள் இருக்குது. அமெரிக்காவினுடைய குளறுபடியான நடவடிக்கைகள். நம்மக்கிட்ட ஒரு முகமது பின் துக்ளக்கு, இப்போ கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு ட்ரம்ப்பு. அவர் அமெரிக்காவுக்கு நல்லது பண்ண முயற்சி பண்ணுறாரு. பட் அது அமெரிக்காவுக்கும் தொந்தரவாக இருக்குது, உலக நாடுகளுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது. அமெரிக்க டாலரை வீக்கன் பண்ணலாம், அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகலாம், அல்லது இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இருக்கிறதுனால இப்போ தங்கம் வந்து மோர் ஸ்டேபிள். இப்போ நீங்கள் ஒரு ஷேர் வாங்கினீங்கன்னா அந்த கம்பெனிக்கு மார்க்கெட் இருக்கா, அந்த கம்பெனிக்கு ரா மெட்டீரியல் விலை ஏறுதா, அந்த கம்பெனி ரெகுலேஷனில் மாட்டிக்குதா, அந்த கம்பெனிக்கு பையர் யாராவது வந்து ஸ்டேக் சேல் பண்ணுறாங்களா, இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஷேர் விலை ஏறுறதுக்கு இறங்கிறதுக்கு ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு, போனஸ்ஸு, இல்லை மேஜராக ஒரு ஊழல் ஏதோ ஒன்று வந்துடும். இது மாதிரி எந்த விஷயமும் இல்லாமல் இருக்கிறது தங்கம். தங்கம்ங்கிறது ஸ்டாக்கும் தங்கம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் இஸ் கனெக்டட் டு 101 திங்ஸ், கோல்டு இஸ் நாட் வித் ஸோ மெனி. யூஎஸ் டாலராக பாண்டா தங்கமா அப்படின்னு பார்த்தா, பாண்ட் இஸ் ஆல்சோ அகெயின் கனெக்டட் டு செவரல் திங்ஸ் லைக் இன்ஃப்ளேஷன் இன் யூஎஸ். நீங்கள் அதெல்லாம் அப்படிலாம் இல்லாத போது இது வரைக்கும் வெறும் ஆபரணமாக மட்டும் இருந்த கோல்டு ரிசர்வுக்காக கொஞ்சம் மட்டும் வச்சுருந்த ஒரு தங்கம் ஃபைண்டிங் எ நியூ பிளேஸ். அது வந்து இப்போ சிம்மானத்தில் உட்காந்துருச்சு. ஐ ஹவ் அரைவ்ட், இனி நான் என்ன, நீங்கள் அப்படித்தான் வந்துருச்சு இப்போ தங்கம். அப்படின்னா தங்கம் வந்து கிடைக்கணுமே. நீங்கள் ஸ்டாக்ஸ்னால் புதுசாக ஐபிஓ வந்துக்கிட்டே இருந்தால் சப்ளை இருக்கும். ஒரு 10 ரூபா ஷேரை 1 ரூபா ஷேராக மாற்றினீங்கன்னா சப்ளை அதிகமாகிடும். போனஸ் கொடுத்தா சப்ளை அதிகமாகிடும். ரைட்ஸ் கொடுத்தா சப்ளை அதிகமாகிடும். இது மாதிரி எப்படி வேணால் யூ கேன் இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் கம்பெனிஸு. ஸ்டாக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் இழுத்துக்கக்கூடியவோ. தங்கம் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ ஓரளவான மக்கள் ஓரளவுக்கு வாங்கிக்கிட்டு இருக்கிற போது அது ஓரளவுக்கு மெதுவாக நிதானமாக நடந்து விலை ஏறிக்கிட்டு இருந்தது, படியில் ஏறிக்கிட்டு இருந்தது. இப்போ எல்லோரும் ஒன்றா குதித்து அதை வாங்கணுன்னொன்னே அதை ஏர் லிஃப்ட் பண்ணுறாங்க. ஐயா வந்து படியில் போகலை, இப்போ லிஃப்ட்டில் போகலை, இப்போ ட்ரோனில் வச்சு தூக்குற மாதிரி விலை இருக்குது. அப்போது இப்போ திக்கி விலை இறங்குமா அப்படின்னா இன்னொரு காரணம் இருக்குது. இப்போ தங்கம் வந்து இந்த ஸ்டாக்கு மாதிரியே அதுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, தங்கத்தை ஃபிசிக்கலாக வாங்கலாம்.
இப்போ நீங்கள் உலகத்திலே எங்கே தங்கம் அதிகமாக நடக்குதுன்னு நான் பார்த்தேன் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக. உலகத்தில் அதிகமாக மெட்டல் வந்து ஸ்பாட் கோல்டு தான் இன்னமும் கூட டெரிவேட்டிவ்ஸோட நிறைய நடக்குது. ஸ்பாட்டுங்க ஆக்சுவலாக டிரான்சாக்ஷன் ஆகிற ஃபிசிக்கல் கோல்டு அது வந்து லண்டன் மெட்டல் அங்கே தான் நடக்குது. LMEயில் தான் முடிவு பண்ணுறாங்க. உலகத்தில் நடக்கிற மொத்த வியாபாரத்தில் 70% அங்கே தான் நடக்குது. அதை வச்சு தான் வெளியில் முடிவாகுது. அதுக்கு அடுத்தபடி சைனா, இந்தியா அங்கேயெல்லாம் ஓரளவுக்கு தங்கத்தை முடிவு பண்ணுறாங்க. ஆனால் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் பண்ணிங்கன்னா காமெக்ஸ் சைனாவில் இருக்கிற ஒரு மார்க்கெட்டு தான் தங்கத்தினுடைய டெரிவேட்டிவ்ஸை முடிவு பண்ணுது. அப்புறம் தங்கத்தோட விலையை எப்படி முடிவாகுது எவ்ரி டேன்னா ஆச்சரியகரமாக ஒரு நாளைக்கு 2 முறை முடிவாகுது. வந்து காலையில் 10:30 மணி லண்டன் டைமு 10:30 AM ஒரு முறை அவங்க ஒரு முடிவு சொல்கிறாங்க, தங்கம் இதான் இன்னைய விலை. மத்தியானம் ஒரு முறை 3 மணிக்கு சொல்கிறாங்க இதான் விலை. அப்போ அவங்களுக்கு யார் விலை சொல்கிறா? லண்டன் மெக்ஸ்டன் எக்ஸ்சேஞ்சில் முடிவாகிறது உலகம் மொத்தமும் நடக்குது. அவங்க எதை வச்சு முடிவு பண்ணுறாங்கன்னா ஆக்ஷன் நடக்குது. தங்கத்துக்கான ஆக்ஷனில் HSBC, JP மார்கன் சேஸ், UBS அவங்க ஒரு பேங்க்கு, ICBC, ஸ்டாண்டர்ட் பேங்க்கு, பேங்க் ஆஃப் சைனா, கோல்மன் சாக்ஸ், இவங்க தவிர நம்ம சொன்ன காமெக்ஸு, அப்புறம் இந்தியாவில் இருக்க MCX, இவங்க எல்லோரும் சேர்ந்து ஆக்ஷனில் எனக்கு எவ்வளோ வேணும், என்ன விலைக்கு வேணும். நம்ம இப்போ ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் நடக்குது இல்லையா ஸ்டாக் மார்க்கெட்டில், அது மாதிரி வந்து எவ்வளோ வேணும், என்ன விலைக்கு வேணும். அப்போது நான் எவ்வளோ விற்கிறேன், என்ன விலைக்கு விற்க தயார். இந்த பையர் செல்லர் மேட்சிங்கில் அன்றைய டேட்டை அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. திஸ் இஸ் த ரேட் ஃபார் டுடே ஃபார் நவ், திஸ் இஸ் த ரேட் ஃபார் டுடே ஃபார் நவ் 3:30 மணிக்கு இப்படி முடிவாகிற ஒரு பொருள். இது வந்து விலை சம்மந்தமாக. அடுத்தது இதை யாரெல்லாம் வாங்குகிறாங்க அப்படிங்கிறதுல யூஸ்வலாக வந்து வாங்குகிறவங்க நகைக்கு தான் உலகம் மொத்தமும் தங்கத்தை வாங்கணும். தங்கத்தினுடைய ப்ரைம் யூஸ் ரியலாக யூஸ் புட்டு யூஸ்னா மிச்ச பேர்லாம் வாங்கி வச்சுக்கிறான். யூஸ் பண்ணதுன்னா தங்கத்தை வந்து அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனுடைய அளவு வர வர பர்சன்டேஜ் குறையுது. ஓவரால் வால்யூம் கூடுது. சைனாவிலையும் இந்தியாவிலையும் நிறைய பேர் வாங்க விருப்பப்படுறாங்க, கூடுது. ஆனால் மற்ற தேவைகள் அதிகமாகிடுச்சு. முக்கியமாக இந்த அமெரிக்கா வந்து எப்போது ரஷ்யாவுடைய டாலர் ரிசர்வ்ஸை பிளாக் பண்ணாங்களோ, அதை பலன் இல்லாமல் செஞ்சாங்களோ, ஏன்னா அவங்கள்ட்ட வந்து அமெரிக்காவோட டாலரை தான் ரஷ்யா வச்சுருக்கிற ஒரு பரிதாபமான நிலைமை ரிசர்வ்ஸ்னால், அதுதான் எல்லா இடமும் செல்லுபடியாகும். அந்த ரிசர்வ்ஸை ஒரு கண்ட்ரி டு ஒரு கண்ட்ரி மூவ் பண்ணுறதுக்கு ஸ்விஃப்ட்னு சிஸ்டம், அந்த சிஸ்டம் கண்ட்ரோல்டு பை அமெரிக்கன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதனால் அவங்க முயற்சி பண்ணி நிறுத்திட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க. இனிமேல்ட்டு ரிசர்வ்ஸ் அமெரிக்கன் ரிசர்வ் கரன்சியாக நீ வச்சுருக்கிறது US டாலர் உனக்கு பயன்படாது. அப்போது உன்னுடைய அரசியல் காரணங்களுக்காக நீ வந்து இது மாதிரி தடை செய்வாய் என்றால் உன்னுடைய கரன்சியை நாங்கள்லாம் வச்சுருந்தோம். அப்போது இது ரொம்ப ஆபத்தான நிலைமைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சைனா மூவ் அவுட் ஆரம்பிச்சிட்டான். அவன் ரிசர்வ் சைஸே ரொம்ப பெருசு. ஏன்னா அவன் நெட்டு எக்ஸ்போர்ட்டிங் எக்கானமி, ரொம்ப அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணி பணத்தை சேர்த்து வச்சுருக்கான். அதை வந்து US பாண்டு வாங்கி வச்சுருக்கான். எல்லாமே US ரிலேட்டடாக இருக்குது. நம்மளோட ரொம்ப வம்பு பண்ணுறாங்க. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவோம். அட் அ டைம் மாற்றினா ஒரு பெரிய ஸ்ப்ளாஷ் ஆகிடும். ஒரு படகுலேருந்து தப்பிச்சுக்கிறேன்னு ஒருத்தர் குதிச்சார்னா மொத்த படகு கவுந்துடும். இவன் குதிக்க முடியாது. இவன் மெல்ல மெல்ல நகர்றான்னு சொல்லிட்டு ஓவர பீரியட் அவன் ஸ்லோவாக அவனுடைய ரிசர்வ்ஸை குறைச்சிட்டான். அதனால கோல்டு விலை எப்போயோ ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய ஏற்றம் கோவிடுக்கு அப்புறம் ஏற ஆரம்பித்ததுக்கான காரணமே சைனாவும் நிறைய பெரிய லெவலில் வாங்கிறது. இப்போ சாதாரண மக்கள் வாங்கிறது கிராம்ஸ், சவரன், அப்படி அரசாங்கங்கள் வாங்குறது டன்ஸ். ஒரு டன்னுனா 1000 கிலோ. இப்போது வந்து வேர்ல்டு கோல்டு கவுன்சில் சொல்கிறாங்க 22லேருந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக உலகத்தில் இருக்க ரிசர்வ் பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் 1000 கிலோ 1000 டன்ஸ், கிலோ இல்லை 1000 டன்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போது இதில் என்ன வேடிக்கைன்னா இந்த ETF கோல்டும் ரிசர்வ் பேங்க்ஸ் வாங்குகிற கோல்டும் சர்க்குலேஷன்லேருந்து காணாமல் போகிற கோல்டு. இப்போது என்கிட்ட நகை இருக்குது, நான் போய் கடையில் கொடுத்துட்டு மாற்றுறேன், அது சர்க்குலேஷன் ஆகிடுது. நான் 5 பவுன் கொடுத்துட்டு 7 பவுன் வாங்கினா கூட 2 பவுன் தான் நெட்டாக நான் வாங்கின்னு போகிறேன். அது என்கிட்ட தான் இருக்குது, நாளைக்கு திருப்பி வெளியில் வரும். என்னுடைய தேவை திருப்தி ஆகிடுச்சு, நான் இனி ஃபர்தராக வாங்க போக மாட்டேன். ஆனால் இவங்க அரசாங்கங்கள் வாங்குறது சர்க்குலேஷன்லேருந்து லிக்விடிட்டியை செக் பண்ணிடுது. லிக்விடிட்டி ஆஃப் த கோல்டு அதை எடுத்துகிட்டு போய் வச்சிடறாங்க. அப்போது தங்கம் இன்னும் டிமாண்டு மாதிரி தெரியுது. இவங்க எல்லோரும் வாங்குகிறாங்க. இப்போ நீங்கள் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஒரு சிக்கல் வராது.
ஸோ அதனால் டிமாண்ட் அது அதிகமாகிடுச்சு. அப்போது உங்கள் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் என்னென்னா ஃபுல் பணம் கொடுக்க வேண்டாம். அந்த ஃபுல் பணம் கொடுக்காமலே ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டு அதனுடைய லாபத்தையோ நட்டத்தையோ மட்டும் நம்ம மீட் பண்ணால் போதுங்கிற போது ஆக்சுவலாக நடக்கிற டிரான்சாக்ஷனை போல் பல மடங்கு டிரான்சாக்ஷன் பாசிபிள் ஆகி இப்போ கோல்டு விலை ஏறுறதுங்கிறது எவிடன்ஸ் எல்லோரும் பார்த்துட்டாங்க. இப்போது எதுவுமே ஒரு வருஷத்தில் 55% 60% ஏறலை. இப்படி ஏறின ஒரு பொருளை நான் ஏன் விடணும்? அப்போ எல்லோரும் வாங்குகிறாங்க. அதில் கோல்டில் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா ரீட்டெயிலும் வாங்கலாம், ஹோல்சேலும் வாங்கலாம், ஜுவல்லரும் வாங்கலாம், எல்லாருமே வாங்கலாம். அப்போது இதை நம்ம தவற விட்டுவிடக்கூடாதுங்கிற ஒரு பயத்தில் எல்லோரும் போய் விழுறாங்க. அப்போது அது இப்போ என்டையர் மார்க்கெட் இஸ் ஃபுல்லாக பயர்ஸ் வித் நோ செல்லர்ஸ். அது ஒரு ஆபத்து. அது மாதிரி ஆபத்து எங்கே கொண்டு போய் முடியும்னா இது மாதிரி சில்வரை ஒரு முறை பண்ணியிருக்காங்க. ஒன்றுனே ஸ்பெக்குலேட் பண்ணுறதுக்காக 2 பிரதர்ஸ் வந்து தொடர்ந்து சில்வரை வாங்கிட்டே இருந்தாங்க பல வருஷத்துக்கு. யார் விற்றாலும் வாங்குவாங்க, ஃபிசிக்கலாக வாங்குவாங்க, டெரிவேட்டிவ்ஸ்லேயும் வாங்குவாங்க. ஒரு லெவல் ரொம்ப அதிகமாக போன பிறகு அவங்களால மார்ஜின் கட்ட முடியல. ஏதோ ஒரு காரணத்துக்காக விழுந்தது. கொஞ்சம் விழுந்த போதே மார்ஜின் கட்ட முடியல. நீங்கள் டெரிவேட்டிவ்ஸில் விலை குறைஞ்ச அளவு தொகையை கொடுத்துடணும். நான் இப்போ ஒரு 2 லட்ச ரூபாய் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன். நான் ஒரு 50,000 தான் பணம் கட்டியிருக்கேன். அதுக்கு ஈடாக நான் கட்டியிருக்கேன், மார்ஜின் கொடுத்துருக்கேன். அந்த 2 லட்சத்துலேருந்து அது 1.70 குறைஞ்சதுன்னா மார்ஜின் 50,000 இருக்கட்டும், நான் இன்னொரு 30,000 கையிலேருந்து கொடுக்கணும் குறைஞ்சதுக்கு. அப்போ அந்த மாதிரி குறைஞ்சதுன்னா எல்லாருமே நமக்கு பணம் கட்ட கையில் இல்லைன்னு கான்ட்ராக்டை கட் பண்ணுவாங்க. அப்போது அது இட் பிகம்ஸ் செல்லிங். அப்போது செல்லிங் ஆக ஆக என்னடா நம்ம ஏற்கனவே நல்ல ப்ராஃபிட்டில் உட்காந்துருக்கோம், இது விலை இறங்க ஆரம்பிச்சிருச்சு போல் இருக்கு, சரி கிடைச்ச வரைக்கும் லாபம் வெளியில் வருவோன்னு இன்னும் நிறைய பேர் ஓடுவாங்க. இந்த சைடு திருப்பி விட்டால் இப்படி ஓடுவாங்க, அந்த சைடு திருப்பி விட்டால் இப்படி ஓடுவாங்க. இவங்க யாரும் கமிட்டடு பயர்ஸ் இல்லை, கமிட்டட் செல்லர்ஸ் இல்லை. தே ஆர் சிட்டிங் தேர். இது வந்து பேண்ட் வேகன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒன்று நடந்தால் அந்த பிகி பேக் பண்ணுறது, அது கூடவே ஓடுறது, அது அள்ளிக்கிறது. அப்படி இப்போது இந்த மார்க்கெட்டுக்குள்ளே நிறைய பேர் இருந்தால் கோல்டு ஏறுதுன்னு தெரிஞ்சு டெம்பரரி மணி, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு இவங்கெல்லாம் நிறைய உட்காந்துருந்தாங்கன்னா கோல்டில் ஃபஸ்ட்டு ஒரு கிராக் விட்டால் போதும். ஒரு இடத்துல கொஞ்சம் கணிசமாக இறங்க ஆரம்பித்து 2 நாள் இறக்கம் நின்றுச்சுன்னா நிறைய பேர் பயந்துருவான், விற்க ஆரம்பிச்சிருவான். வாங்கிறது நின்றும், விற்கிறது ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நியூ பயர் வந்து தான் அதை தாங்கணும். அதுதான் சப்போர்ட் லெவல். இப்போ அது மாதிரி வர்ற அளவுக்கு வந்துட்டோமா, பலூன் ஃபுல்லாக ஊதியாச்சா வெடிக்கிற அளவுக்கு, இல்லை பலூன் இன்னும் காற்று தாங்குமான்னு தெரியலை. ஆனால் பலூன் வெறும் காற்று இல்லை, பலூனுக்குள்ளார பெரிய பெரிய அரசாங்கங்களும் வாங்குறதும் நடக்குது. அதனால இது இப்போவே இன்னும் பபுள் ஆகிடலன்னு நினைக்கிறேன். சரி, இப்போது இந்த சூழல் மாறணும் அப்படின்னா 2 விஷயம் நடக்கணும். ஒன்று US டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகணும், இன்னொன்று வட்டி விகிதங்கள் வந்து குறையணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார் அமெரிக்காவில். இப்போது இந்த சூழல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரிந்து இருக்கா, இல்லை இது வந்து கொஞ்சம் நாட்கள் ஆகுமா? இது அமெரிக்க டாலருக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. அதனால் அமெரிக்க டாலர் என்ன ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது உறுதியாக. ஆனால் வட்டி விகிதங்கள் குறையிற மாதிரி தான் இருக்குது. அவர் குறைக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறையணும்னா அவங்க என்ன பண்ணணும்னா பணவீக்கம் வந்து கம்மியாக இருக்கணும். அங்கே இன்ஃப்ளேஷன் கம்மியாகிடுச்சுன்னா மக்கள் எதுவும் வாங்க மாட்டேன்றாங்க, பணத்தை சீப்பாக்குவோன்னு சொல்லிவிட்டு அவர் வட்டி விகிதத்தை குறைக்கணும். ஆனால் அமெரிக்காவில் இப்போ இன்ஃப்ளேஷன் இருக்குங்கிறாங்க. அது தவிர அமெரிக்காவில் வேலை எல்லாருக்கும் போகணும். வேலை போயிடுச்சுன்னாலும் அவங்க வட்டி விகிதத்தை குறைப்பாங்க. அதனால் இப்போ வர்ற டேட்டா வந்து மாதம் மாதம் மாறுது. அமெரிக்கா பணவீக்கமும் 2 பக்கமும் ஆடிக்கிட்டு இருக்கு. அவங்க ஃபார்ம் பேரோல்ஸ் இருக்குல்லையே, அதுவும் மாறிக்கிட்டு இருக்கு. அதனால் அது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இருக்குது. இன்னும் டைரெக்டாக இல்லை. ஆனால் இந்த வருஷமே இன்னும் 2 முறை 4% குறைப்பாங்க ஃபெட்டுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி குறைச்சா தங்கம் விலை ஏறிட்டு தான் இருக்கும். சார், நம்ம இந்த தங்க விலை ஏற்றத்தை பற்றி முக்கியமான தகவல் நீங்களும் சொன்னீங்க. இந்த மத்திய வங்கிகள் வந்து வாங்கி குவிக்கிறாங்க எல்லா நாட்டிலேருந்தும். இப்போ தான் ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, ஒரு மத்திய வங்கியே இந்த அளவுக்கு வாங்கி குவிக்கும் போது நார்மலாக இருக்க சாதாரண மக்களுக்கு வந்து இப்போது ஷேர் மார்க்கெட்டை விட தங்கத்து மேலே முதலீடு அப்படிங்கிறத நம்ம இவ்வளோ நாள் விளையாட்டாக எடுத்துக்கிட்டதை இனிமேல் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணுமா அப்படின்னு. ரிசர்வ் வங்கிகளுக்கு, சென்ட்ரல் பேங்க்ஸுக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது. ஒன்று அவன் டாலர் வச்சுக்கணும், இல்லைன்னா அவன் யூரோ வச்சுக்கணும். யூரோவாக இருந்தால், யூரோவை நிறைய பேர் வச்சுருக்காங்க. 17% உலகத்தினுடைய டோட்டல் ரிசர்வ்ஸில் 20% தான் கோல்டாக இருக்குது. அதோடைய மொத்த வேல்யூ வந்து 36,000 டன்னுங்கிறாங்க வச்சுருக்காங்க. அது தவிர யூரோ வச்சுருப்பாங்க, எல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வேறு வழி இல்லை கோல்டுக்கு மாறுறது. நமக்கு நிறைய வழி இருக்க. இப்போது நிச்சயமாக விலை ஏறும்னு தெரிஞ்சால் நம்ம தங்கத்தை வாங்கலாம், நிச்சயமாக விலை ஏறும் தெரிஞ்சால் வெள்ளியை வாங்கலாம், இறங்கும்னு தெரிஞ்சால் வெயிட் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து இதில் இருக்கும், அட் கிராஸ் ரோட்ஸ், நமக்கு தெரியல.
ரொம்ப ஏறிடுச்சா இன்னமா ஏறும்ங்கிற பயம் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு இவ்வளோ ஏறிடுச்சா விழுந்தாலும் விழுன்னு இருக்குது. இல்லை எல்லோரும் வாங்கிட்டு இருக்கானுங்க, ஏறத்தான் செய்யுன்ற மாதிரி இருக்குது. அதனால இதுக்கு பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அன்சார்ட்டட் டெரிட்டரி. இன்னும் சார்ட்டு போடல. அந்த சார்ட் வந்து போட்ட பிறகு அதுக்கப்புறம் விழுந்துனா தான் முன்னாடி வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எப்போ வரும், எப்போ சப்போர்ட்டு, எப்போ நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸுன்னு தெரியும். இது புதிய பாதைக்குள்ளார நுழைகிறார் அவர். இந்த பாதையில் அவர் எங்கே தடுமாறுவார், எங்கே விழுவார், எங்கே இன்னும் ஓடுவார்னு நமக்கு தெரியும். அந்த பாதையே தெரியல, நியூ டெரிட்டரி. ஸோ பீப்புளுக்கு தெரியாதனால இதில் ஓவராக போய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டோம், ஏறிடுச்சு, இது ஒரு சினாரியோ. நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், இறங்கிடுச்சு, இது ஒரு சினாரியோ. இது ரெண்டில் எது பெட்டர் சாதா முதலீட்டாளருக்கு? அவருக்கு வந்து அவர் முதலீடு பண்ண பிறகு இறங்கிடுச்சுன்னா தான் ஆபத்து. ஏன்னா அவர் கையில் இருந்த பணம் போச்சு. அவர் கையில் பணம் இருக்குது, முதலீடு பண்ணாமல் விட்டுட்டார், ஆனால் ஏறிடுச்சு அப்படின்னா வரக்கூடிய லாபம் வந்தாலும் வந்திருக்கக்கூடிய லாபத்தை அவர் தவற விட்டு விட்டார். அவர் கையில் இருக்கிற பணம் எதுவுமே காணாமல் போகல. அப்போது நம்ம வந்து இதுக்கு பேர் தான் ஸ்பெக்குலேஷன். ஏறும் என்று நினைத்து வாங்கி பணத்தை தொலைப்பது சுத்தமான சூதாட்டம். இப்போது அப்படி ஒரு டெரிட்டரிக்கு வந்துருச்சுன்னா உறுதியாக தெரிஞ்சவங்க வாங்கிடுங்க. இப்போ ஒரு 10 வீடியோ பார்க்கணும், 4 பேர் சொல்கிறத கேட்கணும், எதை கேட்டுனா கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். இப்போதைக்கு வந்து யாராலையும் கரெக்டாக எஸ்டிமேட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து இன்னும் இதை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு வழி என்ன இருக்குது? அதுதான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஒரே சமயத்தில் நம்ம வந்து ஏறுமென்றோ இறங்குமென்றோ, இப்போ வாங்காமலே இருந்தால் நம்ம என்ன டிசைட் பண்ணுறோம், விலை ஏறாதுன்னு முடிவு பண்ணது அர்த்தம். நம்ம உடனே வாங்கிட்டோம்னா என்ன அர்த்தம், இதுக்கப்புறம் நிச்சயமாக ஏறப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ ரெண்டுமே நம்ம ஒரு முடிவை ஏதோ ஒரு அசம்ஷனில் எடுக்கிறோம். அப்படி எடுக்காமல் அது ஏறினாலும் பரவாயில்ல, இறங்கினாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் தொடர்ந்து வாங்குறேங்கிற போது ஏறினாலும் பிரச்சனை இல்லை, இறங்கினாலும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறத முதல்ல இப்போ 10,000க்கு வாங்கிடுறேன். அடுத்த மாதம் ஏறிடுது, குறைஞ்சபட்சம் 10,000க்காவது வாங்கிட்டேன்ப்பா. அடுத்த மாதம் ஏறுது, இன்னொரு 10,000க்கு வாங்கிட்டேன்ப்பா. அப்புறம் இறங்குது, நல்ல வேலை நான் 80,000 காப்பாற்றிட்டேன், 20,000க்கு தான் வாங்கினேன். அப்போ நீங்கள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்கிற போது நம்ம ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறோம், ஸ்ப்ரெட் பண்ணுறோம், குறைக்கிறோம். அப்போ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அதுவும் பண்ணலாம். நீங்கள் வந்து அல்லது அதெல்லாம் தாண்டினா இன்னொரு பெரிய வியூ இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டேபிளான ஆள், நீங்கள் வந்து மாற்றி பண்ண மாட்டீங்க, நீங்கள் வேறு யாரையும் குறை சொல்ல மாட்டீங்க, அவர் சொன்னார்னு செஞ்சேன், இவர் சொன்னார், அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் உங்கள் பொறுப்பு நீங்கள் எடுத்துங்க, ரிஸ்க் எடுங்க. நீங்கள் வந்து தங்கம் தான் கெட்டால் போயிடும். இத்தனை வருஷத்தில் 1980 விழுந்தா என்ன, 900 விழுந்தா என்ன, 2000 திருப்பி ஏறிச்சா இல்லையா, அதையெல்லாம் தாண்டி தானே இருக்குது அப்படின்னு ஒரு தியரி சொல்லலாம். அந்த தியரி இப்படி இப்போ வாங்குங்க, விழுந்தால் என்ன, வெயிட் பண்ணுங்கள், 3 வருஷம் கழிச்சு நல்லா வந்துடும், 4 வருஷம் கழிச்சு வந்துடும், இந்த விலையை தாண்டி போயிடும். அப்போ அதுக்கு தயாராக இருக்கணும். அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன், நீங்கள் யாராவது சொல்லுங்கள், தப்புன்னா உங்களை தப்பு சொல்லுவேன், ரைட்டாக வந்தால் நான் புத்திசாலிப்பேன். அது வந்து அப்படி எந்த உலகத்தில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கம்பெனி கூட சொல்லலாம், அவங்க எங்களுக்கு வந்து இவ்வளோ ஆர்டர்ஸ் இன்னும் கையில் இருக்குது, எங்களுக்கு ப்ரொடக்ஷன் நல்லா நடந்துகிட்ருக்கு, எல்லாம் நடக்குதுன்னு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கைடன்ஸ் மிஸ் ஆகிற கம்பெனிஸும் இருக்குது. அது மாதிரி கோல்டுக்கு இட்ஸ் நாட் ப்ரொடியூஸ்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை ஒன் இண்டிவிஜுவல், ஒன் கார்ப்பரேட். அதனால் அப்படி ஒரு டவுட் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து இது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குப்பா, எனக்கு நிறைய மற்ற மார்க்கெட்லாம் இருக்குது, தங்கத்தில் ஓரளவுக்கு போட்டேன் போதும், அது ஏறினா போதும், ஏறலைனா போதும், நான் விட்டுறேன்னு விட்டுறலாம். அல்லது நான் தங்கத்தை ஓரளவுக்கு தானே போடுறேன், நான் கொஞ்சம் போடுறேன், இறங்கினாலும் பரவாயில்ல, நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். அல்லது எனக்கு இது வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய போடுறேன், எனக்கு பெரிய லாபமும் வேணாம், பெரிய நட்டமும் வேணாம், ஓரளவுக்கு எனக்கு அதில் கிடைச்சா போதும் அப்படின்னு. இந்த 3 அப்ரோச்சில் ஏதாவது ஒரு அப்ரோச். சார், நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இதை ஏன் நம்ம இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா, எல்லாருமே எளிய மக்கள் கூட வாங்கக்கூடிய ஒரு முதலீடாக இது இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த விலையேற்றத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறதும் பார்த்திங்கன்னா சாதாரண மக்கள் தான். இப்போது இங்கேருந்து பார்க்கும்போது மாற்று முதலீடு அப்படின்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன சார்? கோல்டை வந்து பெரும்பாலும் ஃபிசிக்கலாக தான் வாங்கினாங்க, அதை நகைக்கு தான் வாங்கினாங்க, சமூக காரணங்களுக்காக தான் வாங்கினாங்க. கல்யாணம் பண்ணணும், காது குத்தணும், தங்கம் போடணும், அதுக்கு தான் வாங்கினாங்க. ஸோ அவங்க தவிர இப்போ இந்த புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தவங்க, மியூச்சுவல் ஃபண்டு வந்தவங்க தான் அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு தான் இது வந்து எனக்கு எவ்வளோ ஏறுது, அது எவ்வளோ ஏறுது, இதுக்கு எவ்வளோ டேக்ஸு, இந்த கணக்கு பண்ணுறவங்களாம் அவங்க தான். ஸோ இப்போ பழைய ஆளுங்க வந்து நான் வாங்கணுமே, நான் மெதுவாக வாங்கலாம்னு நினச்சேன், இதனால் திடீர்னு ஏறி போச்சு, பெரிய தொந்தரவாக இருக்கே, இப்போ வாங்கிடுவோமா, கடனை வாங்கி இன்னும் ஏறி போச்சுன்னா வாங்க முடியாதுன்னு கவலைப்படுறாங்க. அவங்களையும் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு பகுதி வாங்கிடுங்க, நம்மளால் இதை கரெக்டாக யோசிக்க முடியலைங்கிற போது, நமக்கு அது அவசியம் தேவைங்கிற போது ஒரு பகுதியவாவது நம்மளுடைய சிரமத்தை குறைச்சிக்குவோம், வாங்கிக்குவோம்.
ஏறினாலும் இறங்கினாலும் ஒரு பகுதிக்கு தான். அது மொத்தத்துலேயே நம்ம நஷ்டப்படுறதோ மொத்தத்துலேயே லாபம் அடைகிறத விட அதை குறைச்சிக்கிறது தான் பகுதி பிரிச்சுக்கிறது. அதை நீங்கள் 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம், 3 பகுதியாக பிரிச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப உயரமாக ஷார்ட் டேர்மில் ஏறுறது, ரொம்ப உயரமாக ஏறினது ஷார்ட் டேர்மில் விழத்தான் செய்யும். இது இதுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே பொருந்தும். அது காலம் தள்ளி நடக்குமா, இப்போ நடக்குமா, ஒரு வருஷம் கழிச்சு நடக்குமாங்கிறதா தெரியல நமக்கு. அது மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ என்ன கொஸ்டின் வருதுன்னா சார், 100 ரூபாயில் இருக்குது, 100 ரூபாய் கிட்ட இருக்குது, வாங்கிருங்க அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வாங்கிடுறோம், ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேள்வி வருதுன்னா, இதுக்கு நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு வருது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே சேர்த்து இந்த பக்கம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கட்டி, இந்த பக்கம் பார்த்தா அதுக்குள்ளே செய்கூலி சேதாரமும் நமக்கு அதிகமாகிடுது, தங்கத்தினுடைய விலையும் அதிகமாகிடுது. நம்ம அதை கொடுத்து வாங்கணும். இதே நம்ம தங்கமாக வாங்கினோம்னா நமக்கு சில போனஸ் தராங்க, செய்கூலி சேதாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எது இப்போ நல்ல ஆப்ஷன் சார்? நீங்கள் தங்கத்தை போய் நகையாக வாங்கினாலும் அதை நீங்கள் விற்று லாபம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் உண்டு. பெரும்பாலும் டிஜிட்டலில் பண்ணுறதுனால, அது அக்கௌண்ட்டில் வந்துடுறதுனால அப்படி நமக்கு அது தெரியுதே தவிர, சட்டப்படி பார்த்தீங்கன்னா கோல்டு இன் எனி ஃபார்ம் வென் சோல்ட் ஃபார் ப்ராஃபிட்டு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் தான். அது ஜுவல்லாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். பட் பெரும்பாலும் நகைகளை யாரும் அப்படியெல்லாம் ஒரு கணக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய சூழ்நிலை இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் கூலி சேதாரத்தை கொடுக்குற மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம், நம்ம தயாராகிட்டோம். ஏன்னா நமக்கு நகை பிடிச்சிருக்கு. நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஒரு பிரியாணி சாப்பிட்றோம், ஒரு ஃபலூடா சாப்பிட்றோம், அது பில்லு என்னமோ ஒன்று வருது, அதை நினச்சி நம்ம கவலைப்படலையில்ல, நம்ம சந்தோஷமாக இருக்கோம். அது மாதிரி நகை என்பது ஒரு சந்தோஷம். நீங்கள் சந்தோஷத்துக்கு கொடுக்குற போது கூலி சேதாரம், டிசைன் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அதை வாங்கிக்கிங்க. பட் என்ன சொல்கிறோம், ஒரு அளவாக இருந்தால் அழகாக இருக்குது, அதுக்கு மேலே இருந்தால் அது ஆபத்தாக இருக்குது, கழுத்தை பறிக்கிறான், அங்கே படுக்கிறான், பிடுங்குறான். அது தவிர அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்குது. அதனால் அதில் நம்ம அதையும் முதலீடுகளையும் ஒப்பிட வேணாம். இப்போ முதலீடுன்னு ஒப்பிடுற போது எதை ஒப்பிடணும்னா, எனக்கு ஸ்டாக்ஸில் என்ன டேக்ஸு, மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்ன டேக்ஸு, டெட் ஃபண்ட்ஸுக்கு என்ன டேக்ஸு, கோல்டுக்கு என்ன டேக்ஸு அப்படின்னு பார்க்கலாம். அது ஓரளவுக்கு கம்பேரபிளாக தான் வச்சுருக்காங்க. அதனால் நம்ம ஒரு முதலீடாக பார்க்குற போது அது முதலீடுங்கிற முறையில் அதை வச்சுக்கலாம். நகைன்னு பார்க்குற பொழுது அதில் டேக்ஸ் இருக்குங்கிறதோட என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். நீங்கள் உங்கள் ஜெண்டருக்கு நீங்கள் அப்படி யோசிக்கிறது சரியாக இருக்கலாம், எனக்கு அந்த அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். என்னுடைய பார்வையிலேருந்து பார்க்குற போது இதை நம்ம கம்பேர் பண்ணி எல்லாம் கொலைப்பட வேணாம். கூலி சேதாரம் என்பது பொதுவாக வேஸ்ட்டு தான். நகையாக பார்க்காத போது அது நமக்கு வேஸ்ட்டாக தெரியுது. அப்போ என்ன சொல்கிறோம், நீங்கள் அதை விட பேப்பர் கோல்டு வாங்குங்க, ETF வாங்குங்கன்னு சொல்கிறோம். நகை தான் வேணும்னா நகை வாங்கிக்கிங்க. அப்போ போய் நீங்கள் இந்த கவலையெல்லாம் படாதீங்க. இந்த ஸ்பெஷல் டிசைனுக்கு அவன் எவனோ ஒருத்தன் மெனக்கெட்டு பண்ணியிருக்கான். அவன் ஏசி ரூம் போட்டு ஆளுங்கள்லாம் ஒரே மாதிரி சேலை கொடுத்து போனவுடனே ஜூஸ்லாம் கொடுத்து ஏதோ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். தொலைக்காட்சிக்கு பேசிக்கிட்டு இருக்கான். அந்த விளம்பரத்துக்கெல்லாம் சேர்த்து அவன் காசு வாங்குறான். நம்ம அதுக்கு விரும்பி கொடுத்துட்டு போகிறோம். சார், ஒரு மீம் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். நிறைய மீம்ஸ் இப்போ சில்வர் கோல்டு சார்ந்து போயிட்டுருக்கு. இருந்தாலும் நீங்கள் நிறைய சைக்காலஜி சார்ந்து நீங்கள் நிறைய அட்ரஸ் பண்ணுவீங்க. அதனால் இந்த மீம் உங்ககிட்ட காமிச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்குது. அதாவது 500 ரூபா இருக்கையில் அந்த இடத்துல கவுண்டரில் க்யூவே இல்லை, 2000 ரூபா இருக்கையில் எல்லோரும் க்யூ நிற்கிறாங்க. ஸோ சில்வர் பார்த்தீங்கன்னா 50K 2K இருக்குது, 2 லட்ச ரூபா இருக்குது சார். 50K இருக்கும்போது யாருமே வாங்கலை, 2 லட்சம் இருக்கும்போது போட்டி போட்டு வாங்குகிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் சார் நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்குறோம், ரிட்டர்ன்ஸ் பற்றி கேட்குறோம். இப்படிலாம் கேட்டு எங்கேயுமே போகாமல் ஒரு இடத்துல நிற்கிறோமோ, ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது சார். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இல்லை இதை எப்படி அணுகணும்? 50,000 இருக்கையில் வாங்குங்கன்னு சொன்னால் அது சில பேர் ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க சொல்லியிருப்பாங்க. இது வெள்ளி தங்கம் ஏறிச்சுன்னா வெள்ளி பின்னாடி ஏறி தான் ஆகணும், நீங்கள் வாங்குங்கன்னு. அப்போது எல்லாருக்கும் தெரியாதுல்ல. இப்போ சாதாரண மனிதர்கள் ஒரு லாபத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்குது, வேலைவாய்ப்பு குறைவாக இருக்குது, தேவைகள் அதிகமாக இருக்குது, பணப்பற்றாக்குறை இருக்குது, முதலீடுகளுக்கும் நிறைய வாய்ப்புகள் தெரியலேங்கிற பொழுது எது விலை ஏறுதோ எல்லோரும் ஏறுதுங்கிறாங்களோ அதை வாங்குறது தான் மனித இயல்பு. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு ப்ராடக்ட்டோ எதுவோ பாப்புலரைஸ் ஆன பிறகு அது எல்லாம் ஓப்பனாக தெரிஞ்ச பிறகு அது விலையேறுவது நியாயம்தான். ஸ்டாக்ஸ் அப்படி தானே இருக்குது. ரொம்ப நல்ல ஸ்டாக்ஸாக இருக்கும், வேல்யூவேஷனே இருக்காது. அதை தான் ஒரு சேயிங் கூட சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இட் இஸ் நாட் வேல்யூ ஆஃப் த ஸ்டாக் தட் மேட்டர்ஸ் பட் வேல்யூ ஆஃப் த பெர்செப்ஷன் ஆஃப் த வேல்யூ ஆஃப் த இன்வெஸ்டர். அது எவ்வளோ பொறும்னு ஒன்றும் இல்லாத ஸ்டாக்கை ஒரு ஆள் எடுத்து பிரமாதமாக பேசுவார் டிவியில். ஊன்னு சொன்னார்னா ஏறிடும். அவர் பெரிய அனலிஸ்ட்டாக இருப்பார். அவர் சொன்னால் வாங்குவாங்க. அது கம்பெனி அதே கம்பெனி தான். இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி அதான், சொன்ன பிறகும் அதான். சொன்ன பிறகு அதோட மதிப்பு தெரியும். அது மாதிரி இப்போ எல்லோரும் சொல்லி வெள்ளி மதிப்பு தெரிஞ்சு போச்சு.
சேஸ் பண்ணுறாங்க. பட் சேஸில் வந்து லாஸ்ட் லெக்கில் இருக்கவங்க ஆபத்து. ஆனால் லாஸ்ட் லெக் எப்போன்னு தெரியாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், எஸ்ஐபி போயிடுங்க, அல்லது இது மிஸ் ஆகுனா பரவாயில்ல, நீங்கள் டெஃபினட்டாக தெரிஞ்சதுக்கு போங்க. இன்றைக்கி எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, நல்ல லோ வேல்யூவில் இருக்குது, மார்க்கெட் ஒரு மாதிரி திமிரிக்கிட்டு நிற்கிது. இப்போ ஸ்டாக்ஸுங்கன்னா கூட லாங் டேர்மில் நம்ம ஹோல்ட் பண்ணலாம்ல. ஆல்டர்னேட்டை பாருங்கள். அந்த மாப் சைக்காலஜிங்கிறது எல்லாரும் ஒன்று மேலே போய் விழ வேண்டியதில்லை. இந்த மாதிரி நாங்கள் வந்து சேஸ் பண்ணாமல் இருக்கணும், ஒரு இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் இல்லாமல் இதுவா அதுவா அப்படின்னு யோசிக்காமல் ஒரு சிம்பிளான வழியில் முதலீடு பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் டிப்ஸு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஏஜ், உங்களுடைய ஓவரால் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மல்டி அசெட் தான் பண்ணணும். மல்டி அசெட்டில் நம்ம புல்லியன் சொல்கிற கோல்டு அண்ட் சில்வர், லேண்டு ஆர் இன் ஃபார்ம் ஆஃப் ஹவுஸ், ஏதோ ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடாது. அதை அதற்கப்புறம் வந்து ஸ்டாக்ஸு நல்லா தெரிஞ்சால், அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அப்புறம் பாண்ட்ஸு, டெட் ஃபண்ட்ஸு ஆர் எஃப்டி. இந்த இதை நீங்கள் வேரியேஷனில் நீங்கள் வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து ஏபிசின்னு வச்சுங்க. ஒரு ஏங்கிறது ஒரு பேஸ்மெண்ட்டு, சாரி அதை சின்னு வச்சுங்க. சிங்கிறது பேஸ்மெண்ட்டு, வீடு மாதிரி, தங்க நகைகள் மாதிரி, கொஞ்சம் எஃப்டி மாதிரி. அதை மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டாம், அதை விட்டுருங்க. அது வந்து கூட கிடைக்குதா கம்மியாக கிடைக்குதா. பி வந்து ஒரு 4-5 வருஷத்தில் ஷஃபில் பண்ணுற மாதிரி, 4-5 வருஷத்துக்கு வச்சுக்குவோம், அப்படின்னா மாற்றுறதுனா மாற்றுவோன்றது. சிங்கிறது வந்து ஃப்ளேவர் ஆஃப் த சீசன். அந்த ஆசையை நம்ம விட முடியாது. என்ன தான் வந்து ஒரு ஃபேட் ஆகிடும்னு பயந்தாலும், ஜங்க் ஃபுட் பயந்தாலும், எப்போயாவது ஒரு பீஸா சாப்பிட தான் வேணும், எப்போயாவது ஒரு லஸ்ஸி குடிக்க தான் வேணும். அந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்டில், கொஞ்சம் கோல்டில் இந்த ஃப்ளேவர் ஆஃப் த சீசன் எது நடக்குதோ, பட் அது லிமிட் தட் மணி டு சம் பட்ஜெட், அதுக்குள்ளார அதை பண்ணுங்கள். அதுலேயும் ப்ராஃபிட் கிடைச்சாலும் மூவ் எ பார்ட் ஆஃப் இட் டு யுவர் பிஆர்சி. சார், இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் தங்கம் வெள்ளி சார்ந்தவங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வழங்கும் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டூட் வெற்றி நடை போடுகிறது. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. MCR Pure Cotton Club, formals and casual shirts.